ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். யோவேல் 2:23 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் வருஷிக்க பண்ணுவார். இந்த முன்மாரி பின்மாரினா ஒருவேளை நம்ம சாதாரணமாக பயன்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் நேற்று நான் இந்த மெசேஜுக்கு டைட்டில் கொடுத்துட்ருக்கும் பொழுது அப்போ ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னான், அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னா. இயேசு அறியாத ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னால் என்ன சொன்னால், முன்மாரினா என்ன பின்மாரினா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி தெரியும்? வயல் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அறுவடையை சம்மந்தமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படின்னா என்னன்னு தெரியும். முன்மாரினா வயல் விதைக்கிறப்ப பெய்கிற மழை. பின்மாரினா வயல் அறுவடை செய்யும் பொழுது பெய்கிற மழை. இதுதான் ஆண்டவர் அந்த காலத்திலிருந்து சொல்லிட்டு வர்றார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துலேருந்து சொல்லுகிறார். நோவாவின் காலத்தில் ஆண்டவர் நோவாட்ட சொன்னார், ஏற்ற காலத்தில், அதாவது சீசன்ஸ், இந்த பூமியில் இந்த பூமி இருக்கும் அளவும் அந்தந்த சீசன்ஸ் அந்தந்த காலங்கள் மாறி என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். அதை நான் மாற்ற மாட்டேன்னு நோவாவின் காலத்தில் ஆண்டவர் நோவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை விட்டு மறுதளித்து ஆண்டவரை மறந்து வெகு தூரம் போன பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தேசத்தில் மழை பெய்யாமல் போயிற்று. வறட்சி வந்துச்சு. அப்புறம் திரும்பியுமா அவங்க எகிப்திலிருந்து மோசே அவங்கள கூட்டிகிட்டு வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், உபாகமம் 11:14 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உங்களுக்கு தக்க நேரத்தில் சரியான நேரத்தில் நான் முன்மாரியையும் பின்மாரியையும் வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த வயல்கள் இல்லாமல், அக்ரிகல்ச்சர் இல்லாமல் ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாது, பிழைக்க முடியாது. இந்த காலத்தில் ஒருவேளை நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால் பிளாஸ்டிக்லேயே எல்லாத்தையும் செஞ்சிட்றாங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக்லேயே செஞ்சதை நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாராவது உயிரோடு இருக்க முடியுமா? உயிரோடு இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜீவன் என்ன செஞ்சிடும், அப்படியே ஒவ்வொருத்தராக அழிஞ்சு போயிட்டே தான் இருப்போம். ஆனால் அந்த அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கும் பொழுது, விவசாயத்தை நம்ம நம்பி இருக்கும் பொழுது, அந்த விவசாயம் எதை நம்பி இருக்குது சொல்லுங்கள்? எதை நம்பி இருக்கு? எவ்வளவோ நம்ம அப்படி தண்ணி பாய்ச்சறோம், இப்படி தண்ணி பாய்ச்சறோன்னு சொன்னாலுமே விவசாயம் நம்பி இருக்கிறது வானத்திலிருந்து வர்ற மழை, பூமியில் பெய்கிற மழை, பூமியில் இருக்கிற ஊற்றுகள். இதை தான் நம்பி விவசாயம் இருக்கிற அந்த மண்ணுடைய தரம், இதை தான் நம்பி விவசாயம் இருக்குது. நீங்கள் எவ்வளவு தான் உரம் போட்டு எவ்வளவு தான் தண்ணி ஊற்றினாலும் மண் நல்லலைன்னா அங்கே செடி வராது. நீங்கள் எவ்வளவு தான் உரம் போட்டு எவ்வளவு தான் நல்ல மண்ணாக இருந்தாலும் மழை பெய்யலைன்னா அங்கே செடி என்ன செய்யாது, வராது. வரலாம், ஆனால் முழுமையான நல்ல ஒரு அபண்டன்ட்டான நல்ல பரிபூரணமான ஒரு விளைச்சல் என்ன செய்யாது,
உண்டாகாதாங்க. அப்போ இங்கே உபாகமத்தில் சொன்ன ஆண்டவர் நாட்கள் செல்ல செல்ல ஜனங்கள் தங்களுடைய எல்லா காரியங்களிலையும் பாவம் பண்ணி ஆண்டவரை விட்டு விலகி போன பொழுது அந்த முன்மாரியும் பின்மாரியும் நின்று போச்சு. என்னாச்சு? முன்மாரியும் பின்மாரியும் நின்று போச்சு. அப்போ இந்த மழை பெய்யாததுக்கு நீங்கள் நினைக்கலாம் அந்த காரணம் இந்த காரணம் என்னென்னமோ மனுஷன் சொல்கிறான் காரணம். ஆனால் அந்த காரணங்கள் எல்லாத்துக்கும் காட்டிலும் அந்த மழைக்கு கட்டளை கொடுக்கறது ஆண்டவர் தான். அந்த மழையை நிறுத்துறதும் ஆண்டவர் தான், மழையை பெய்ய செய்கிறதும் ஆண்டவர் தான். எத்தனையோ நேரத்தில் நாங்கள் மீட்டிங்க்கெலாம் போகும் பொழுது மழை பயங்கரமாக அடித்து கொளுத்தும் அப்படிமா. இப்போ ரீசெண்டாக கூட 2 இடத்துல அப்படி நடந்துச்சு, ஹைதராபாத்லேயும் ஊட்டிலையும். அன்றைக்கெல்லாம் ஊட்டியில் மீட்டிங்க்கு அப்பாவும் அம்மாவும் போயிருக்கும்போது வார்னிங் அனௌன்ஸ் பண்ணிட்டான், ஊட்டிக்கு யாரும் போகாதீங்கன்னு சொல்லியிருந்தான். அன்றைக்கி தான் நமக்கு அங்கே மீட்டிங். நம்ம அவன் சொல்லுவான், நம்ம எதிர்பார்க்க மாட்டான். எத்தனையோ நாட்களுக்கு முன்பதாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். ஹைதராபாடுக்கு நாங்கள் போகும் பொழுது அன்றைக்கி ஹைதராபாடில் ஹெவி ரெயின் அலர்ட். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மீட்டிங் முடிஞ்ச உடனே தான் அடிக்கும் பாருங்க மழை, பயங்கரமான மழை அடிக்கும். அது வரைக்கும் ஒரு சொட்டு மழை இருக்காது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த வேணாமா? என்னமோ நான் ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி பார்த்துட்ருக்கீங்களே எல்லாரும். ஆண்டவர் செய்கிற காரியம் அது. அதை எதுக்கு சொல்கிறேன்? உதாரணமாக ஆண்டவர் மழையை பெய் அப்படின்னா தான் மழை பெய்யும். ஆண்டவர் மழையை நிறுத்தினா மழை நின்றுதா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் வருஷிக்க பண்ணுவேன். அப்போ முதல்ல ஆண்டவர், இந்த மழைக்கு சோர்ஸ் யார்? ஆண்டவர் தான். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் முன்மாரையும் பின்மாரையும் மழை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? இந்த ஜனங்க ஆண்டவரை விட்டு விலகி போன பொழுது யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே 4ஆம் வசனத்திலிருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. யோவேல் 1:10 வாசிமா. வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் தீர்ந்து போயிற்று. 11ஆம் வசனம். பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. 1:4 வசனம் வாசி. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சியும் தின்றது. அப்போது இங்கே யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்? ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமைக்கு ஜனங்கள் தள்ளப்படுறார்கள். என்னத்துக்கு தள்ளப்படுறாங்க? ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. அங்கே எந்த இடத்துலையும் ஆசீர்வாதம் இல்லை. வயல்வெளியில் ஆசீர்வாதம் இல்லை, திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் இருந்தாலும் எல்லாம் இதாகி போயிடுச்சு. அல்லது ஒரு பாழான ஒரு நிலைமைக்கு தேசம் தள்ளப்பட்டு விட்டது. எதனால? ஆண்டவரை விட்டு இஸ்ரவேல் ஜனங்க வெகு தூரம் வழி விலகி சென்றதுனால. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு. யோவேல் 2ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரமும் பல விதங்களில் ஒத்து போகிற ஒரு காரியமாக இருக்கும். அப்போ இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, தேசத்தின் மேலே இப்படியெல்லாம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. அப்போ நீ என்ன பண்ணு? உபவாச நாளை குறி, ஆசரிப்பு, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஜனங்களை கூட்டு, எல்லாரும் பரிசுத்த உபவாச நாள் ஆசரிங்க, என் முன்னாடி தாழ்மைப்பட்டு என்னை நோக்கி பாருங்க. அப்போ என்ன நடக்கும்? யோவேல் 2:21 சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார்னு சொல்றார். அப்படி சொன்ன ஆண்டவர் அதோட நிப்பாட்டலை. அதுக்கப்புறம் அடுத்து வரிசையாக ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்லுவார்? பின்மாரியையும் முன்மாரியையும் நான் வருஷிக்க பண்ணுவேன்னு சொல்றார். அப்போ முன்மாறினா என்ன அர்த்தம்? பின்மாறினா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், முன்மாறினா விதைக்கும் பொழுது பெய்கிற ஒரு மழை, அந்த சீசனில் பெய்கிற மழை, அந்த மழை பெஞ்சாதான் விதை நல்லா துளிர்த்து வரும். அதற்கு பிற்பாடு நல்ல விளைச்சல் வந்து நிற்கிற சமயத்தில் அப்படி ஒரு ஜென்டிலாக ஒரு மழை பெய்யும். புயல் இல்லை, ஜென்டிலான ஒரு மழை. சாதாரணமாக அந்த செடிக்கு அப்படியே நல்ல ஒரு உற்சாகம் கூட்டுற மாதிரி ஒரு மழை பெய்யும். அந்த மழை பெய்யும் பொழுது அதுதான் பின்மாறி.
அந்த பின்மாறி இருக்கும் பொழுது விளைச்சல் செழிப்பாக இருக்கும், விளைச்சல் பரிபூரணமாக இருக்கும். அப்போ இந்த பின்மாறி பெய்யும் பொழுது இந்த செடியெல்லாம் என்ன செய்யும், அப்படியே இந்த சாவாடு அப்படின்றாங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் காஞ்சு போன செடிகளாக இல்லாமல் பரிபூரணப்பட்டுன்னு இருக்கும், பரிபூரணப்படும். அப்போ இந்த பின்மாறி முன்மாறினா நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு என்ன சம்பந்தம்? இது இல்லைன்னா என்ன நடக்குது? மழை இல்லாத பொழுது ஒன்று செடி வளராது. ஆனால் சப்போஸ் சரி மழை பெஞ்சிட்டு செடி வளர்ந்துட்டு, செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? மழை இல்லைன்னா பயிர் நல்லா வளர்ந்து வரும் பொழுது யோவேல் 1:4 நீங்கள் வாசித்த மாதிரி பச்சை புழு, வெட்டுக்கிளி, இது எல்லாம் சேர்ந்து என்ன வரும்? பச்சை கிளி எல்லாம் வரிசையாக ஆண்டவர் சொல்கிறார். ரொம்ப அழகாக 4 இதை எழுதி வச்சுருக்கான் தீர்க்கதரிசி. அப்போ அந்த மாதிரி க்ரீச்சர்ஸ், அந்த மாதிரி உயிரினங்கள் இந்த செடியினுடைய பலனை தின்றுவிடும், இந்த செடியினுடைய பலனை தின்றுடும். அதை தான் யோவேல் 2 அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்டுக்கிளியை போல பவுஞ்சு பவுஞ்சாய் என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு கேப்டனும் இல்லைனாலும், நீ பார்க்குறதுக்கு எந்த ஒரு தலைவனும் இல்லாமல் இருந்தாலும், அதுங்க பலகனி வழியாக கூட உன்னுடைய தேசத்தின் பலனை அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடும்னு சொல்கிறார். சாப்பிட்டுட்டு போயிடும். வெட்டுக்கிளி வர்றதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெட்டுக்கிளி 1-2 வராது. நம்ம ஒரு வேளை எங்கேயோ நம்ம சிட்டி சைடில் 1-2 வெட்டுக்கிளி வர்றதை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் போல் வெட்டுக்கிளி அப்படின்னு நினைக்கிறோம். வெட்டுக்கிளிகள் வரும் பொழுது, பயிர் மேலே வரும் பொழுது பவுஞ்சு பவுஞ்சாக வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு ஆர்மி போல வரும், ஒரு சேனையை போல வரும். அதுக்கு வரும் பொழுது வெளிச்சமே இருண்டு விடுகிறது போல, பகல் நேரத்தில் அந்த வெட்டுக்கிளி வந்தால் கூட அந்த கூட்டமாக வரும் பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அமரும் பொழுது அமர்ந்து கொஞ்ச நேரத்தில் திரும்பி எழும்பி போகும் பாருங்க, அங்கே இருக்கிற பயிரே ஒன்றுமே இருக்காது. அங்கே இருக்கிற கோதுமை விளைச்சல் எல்லாமே என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டுட்டு போயிடும். என்னென்ன பயிர் நீங்கள் போட்டிருக்கிறீங்களோ எல்லா பயிருடைய பலனையும் வெட்டுக்கிளிகள் அழித்து விடும், பச்சை புழுக்கள் அழித்து விடும். பச்சை புழுன்னா என்ன? கேட்டர்பில்லர் பார்த்துருக்கீங்களா? கேட்டர்பில்லர் ஸ்கூலில் சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கேட்டர்பில்லர் தான் கொடுப்பாங்க அந்த காலத்தில். அந்த கேட்டர்பில்லர்னால் இந்த எருக்களஞ்செடியை கொண்டு அந்த கேட்டர்பில்லர் என்ன செய்வாங்க? வளர்த்து வைப்பாங்க. அந்த எருக்களஞ்செடியில் நீங்கள் இந்த கேட்டர்பில்லரோ இல்லை ஏதாவது ஒரு செடியில் இந்த கேட்டர்பில்லரை விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே செடியே இருக்காது. மெதுவாக சத்தம் இல்லாமல் அப்படி இப்படி 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 நெறிஞ்சு என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டு முடிச்சிடும். இலையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, இலை கூட இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மக்கள் இருக்கிறாங்க. எப்போ? பின்மாறி இல்லாத பொழுது. அப்போ இந்த பின்மாறி வரும் பொழுது என்ன நடக்கிறது? இந்த பின்மாறினா என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். பின்மாறி வரும் பொழுது என்ன நடக்குது? இந்த மழை அப்படியே அமைதியாக அந்த செடி மேலே வளர்ந்துருக்கிற செடிகள் மேலே இந்த மழை பெய்யும் பொழுது வெட்டுக்கிளி எல்லாம் அடிபட்டு போயிடும். வெட்டுக்கிளியெல்லாம் என்ன செஞ்சிடும்? அப்படியே அடிக்கப்பட்டு போயிடும். ஆனால் செடிக்கு ஒன்றும் ஆகாது. செடிக்கு ஒன்றும் ஆகாது. செடி மேலே இருக்கிற நீங்கள் நல்லா கொஞ்ச நாள் ஒரு செடியை நீங்கள் நல்லா வளர்த்துட்டு வரீங்க. ஆனால் என்ன நீங்கள் வளர்த்தாலும் தூசு இதெல்லாம் பட்டிருக்கும், அப்படியே ஒரு மாதிரி அழுக்கா அங்கங்கே ஏதாவது இருக்கும். அப்போ அந்த செடிக்கு மேலே நீங்கள் ஜென்டலாக அப்படியே லேசாக அந்த தண்ணி தெளிங்களேன். அதுக்கப்புறம் அந்த செடி எப்படி இருக்கும்? நல்லா அப்படியே சந்தோஷமாக நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த செடி அவ்வளவு அழகாக மாறிடும். அதே போல தான் விளைந்திருக்கிற பயிர் மேலே பின்மாறி பெய்யும் பொழுது வெட்டுக்கிளிகள், அழுக்கு இது எல்லாம் அகற்றப்பட்டு செடிகள் பரிபூரணப்பட்டு நிற்கும், அழகுபடுத்தப்பட்டு நிற்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு பின்மாறியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பின்மாறியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அப்போ எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்ல முன்மாறி வரும் பொழுது தான், சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது தான், முதல்ல நம்ம ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய சமயங்களில் அதோடு அப்படியே நின்றுறோம்.
அதோடு என்ன செஞ்சிடறோம், அப்படியே நின்றுறோம். நான் ஏசப்பா பிள்ளை தான், நான் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவேன். நான் என்ன அவனை மாதிரியா, நான் இவனை மாதிரியா, நான் என்ன கெட்ட பழக்க வழக்கம் இருக்கா, அது இருக்கா இது இருக்கா, ஒன்றும் கிடையாது. நான் நல்லவன், நான் நல்லவள், நான் யாருக்கும் கெடுதல் பண்ணுறதில்ல. அதனால நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக பரலோகத்திற்கு போயிடுவேன். அதோட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்து முடிந்து போயிடுது. செடி வளர்ந்துருச்சு. ஆனால் வளர்ந்த செடியில் தான் வெட்டுக்கிளி வரும். நீங்கள் எந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட்டை, விவசாயிகிட்ட போய் நீங்கள் கேட்டு பார்த்தாலும் அவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு சின்ன அப்படியே இப்படி பயிர் வளையிற நேரத்தில் எந்த கேட்டர்பில்லரும் வராது, வெட்டுக்கிளியும் வராது. நல்ல விளைந்திருக்கிற நேரத்தில் தான் அந்த விளனை சாப்பிட்றதுக்கு முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் அந்த செடிக்கு வரும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஏசப்பா பிள்ளைன்னு நினச்சிட்டு நீங்கள் இருக்க நேரத்தில் பிசாசு வெட்டுக்கிளியை போல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஏற்ற நேரத்தில் பின்மாறி வரலன்னா, பரிசுத்தாவியின் நிறைவு உங்களுக்குள்ள இல்லைன்னா இந்த வெட்டுக்கிளியை உங்களால் துரத்த முடியாது. ஒரு செடியால் வெட்டுக்கிளியை துரத்த முடியுமா? ஒரு செடியால் பச்சை புழுவை தள்ளி போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு செடியை வீட்டில் வேணால் வளர்த்து அதில் ஒரு வெட்டுக்கிளி ஒரு பச்சை புழுவை விட்டு பாருங்களேன். நீங்கள் அதில் தலையிடலைன்னா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, அந்த வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, துரத்த முடியாது. செடி தானே செடியே தள்ளி விடு போ அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அப்படிலாம் முடியலன்னா நான் மழை பெஞ்சாதான் போகணுமா, நான் உரம் அடிக்கிறேன், நான் மருந்து அடிக்கிறேன் அப்படி சொல்லுங்களேன். இல்லை நான் தீ வச்சு விட்றேன் அப்படி சொல்லுங்களேன். அப்போ என்ன ஆகும், செடி என்ன ஆகும், செடியும் கருகி போகும், செடியும் வாடி போகும். செடியினுடைய பலன் அந்த மருந்துகளினால செடியினுடைய பலன் என்ன செய்யும், அது அடல்ட்ரேட்டட் ஆகும். அதான் நமக்கெல்லாம் வந்து நிற்கிது இல்லையா, கண்ணில் எல்லா காய் எல்லா பழம் எல்லாத்துலேயும் என்ன செய்யுது, எல்லா கலப்படத்தோடு நமக்கு வந்து நிற்குது. ஆனால் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு மழை பெஞ்சுதுன்னா செடியினுடைய பலனும் அதிகரிக்கும், அங்கே வெட்டுக்கிளி போன்ற பச்சை புழுக்கள் போன்ற எல்லாம் அடிபட்டு போயிடும். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியானவருடைய நிறைவு வேணும். ரட்சிக்கப்படும் பொழுது இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவருடைய ஏவுதல் உனக்கு பத்தாது. நீ நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பயிர் முதிர்ந்து வரும் பொழுது, உன்னுடைய பலனை நான் அறுக்க வரும் பொழுது, நீ வாடி போய் வதங்கி போய் வெட்டுக்கிளிகளினால பச்சை புழுக்களினால பச்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்ப. உனக்கு பலன் இருக்காது, ஆவிக்குரிய விதமாகவும் பலன் இருக்காது, உலக பிரகாரமாகவும் பலன் இருக்காது. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி, ஏன் ஆண்டவரே இப்படி, நான் உண்மைதானே நம்பி இருக்கேன், உண்மைதான் நிற்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான். ஆனால் அந்த பின்மாறியை கேட்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி வரும் பொழுது நமக்கு நிறைவான பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா, நிறைவான பலன். அப்போ நிறைவான பலன் எப்படி வரும், இந்த மலை செடியை அழகுபடுத்தும், வெட்டுக்கிளியை அழிக்கும். இந்த மலை செடியினுடைய பலனை பரிபூரணப்படுத்தும், பச்சை புழுக்களை அடித்து கொண்டு போயிடும். அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்மாறியும் பின்மாறியும் தக்க சமயத்தில் வருஷிக்க பண்ணுவேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சீஷர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தது. அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ எல்லா இடத்துலையும் போய் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. எருசலேமில் பாடுகள் வந்தது. எருசலேமில் ஆண்டவரை பின்பற்றின, இயேசுவை பின்பற்றின மக்களை என்ன செய்கிறானுங்க, ராஜாக்கள் வெட்டி போடுறாங்க. ஆனால் அந்த பர்சிக்யூஷன்லேயும் அந்த பாடுகளின் மத்தியிலையும் இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க, எருசலேமில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அப்போது ஆண்டவர் பார்த்தார், இந்த மக்கள் என்ன செய்வாங்க, நமக்கு எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், நமக்கு எப்போதுமே இந்த இடத்துல இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளே என்ன செய்வோம், ஆவிக்குரிய விதத்திலையும் சரி உலக பிரகாரமாகவும் சரி நம்ம உருவாக்கி வைத்துக்கொள்ளுவோம். யோவேல் 2 அதிகாரத்தில் நம்ம அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், மணவாட்டி தன் மணவாளன் தன் அறையையும், 2 அதிகாரம் 16 வசனம் வாசிச்சிங்கன்னா அதில் பின் பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது,
மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மணவாளன் மணவாட்டிய ஒரு போருக்கு கூட போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ போருக்கு போகும்போது ஒரு மணவாளன் இருந்தானா அந்த மணவாளன் என்ன செஞ்சிரு? விட்டுட்டு போயிரு. அவன் புது மனைவியோடு கூட சந்தோஷமா அவன் இருக்கணும். போர் போய் அவன் சாகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாடை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் தீர்க்கதரிசி? மணவாளனும் மணவாட்டியும் அவங்களுடைய மறைவை விட்டு என்ன செய்யணுமா? வரணும். எதுக்கு? உபவாசனால் கூட்டி ஆசரிக்கிறது, ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்துறது, பாலுங்கிற குழந்தைய கூட கூட்டிட்டு வான்னு சொல்கிறான். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் விட்டு ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆண்டவருக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்தேன். புரியலன்னா புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் நல்லா தானே இருக்கேன், நான் வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போகிறேன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஆண்டவர் சொல்லுவார், இது பத்தாது, நீ என்ன பண்ணு, இது பத்தாது, இந்த நாளில் இதை செய், எனக்காக நீ போய் இதை செய், ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்லு அப்படிம்பார். நம்ம போயிடுவோமா? போக மாட்டோம். நான் அங்கே போனேன்னா எனக்கு இது பாதிக்கும், நான் இங்கே போனேன்னா எனக்கு இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லும். திடீர்னு ஆண்டவர் சொல்லுவார், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லும்பார். பக்கத்து வீட்டுக்காரன் என்னை உதைக்க வருவான்னு சொல்லுவீங்க. இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லி சொல்லி நமக்கு எது சரின்னு தோணுகிறதோ, நமக்கு எது நல்லதாய் படுகிறதோ அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம இருந்துருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு சரியாக தோன்றது, உனக்கு போதும்னு நினைக்கிறதெல்லாம் விட்டு ஒரு படி என்ன செய்ய, இறங்கி வா, நான் சொல்கிறத செய். அங்கே அப்போஸ்தலருக்கு அதுதான் நடந்துச்சு. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அவர்களுக்கு முன்மாரியாய் கொடுக்கப்பட்டது. முன்மாரியாக கொடுக்கப்பட்டது. முதல்ல ஊழியத்தை தொடங்குகிறதற்கு உன்னதத்தின் பலனாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ணினார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுலை சந்திக்கிறார். அங்கே சவுலை சந்தித்து அங்கே அவன் ரட்சிக்கப்பட்டு புறஜாதிகளுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன செய்கிறான்? எடுத்துகிட்டு போகிறான். சரி, புறஜாதிகளுக்கு சவுல் எடுத்துகிட்டு போகிறான். சவுல் அப்போஸ்தலனா இருந்தவனா? சீஷனா இருந்தவனா? சொல்லுங்க. இல்லை. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு கொலைகாரன். அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொலை செய்தவன். அவனை திடீர்னு ஆண்டவர் அழைச்சி பயன்படுத்திட்டு இருக்கார். அப்போ சீஷர்கள் மத்தியில், அப்போஸ்தலர்கள் மத்தியில் என்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க, என்ன எண்ணம் இருந்திருக்கும்? நம்ம செய்யாததான் இவன் செஞ்சிருவான். நம்ம ஆண்டவர் கூடயே 3.5 வருஷம் இருந்திருக்கோம். நம்ம செய்யாததா இவன் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, நான் எத்தனை வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் எத்தனை நல்ல ஆலயங்களுக்கு போகிறேன், எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எப்போ ஏற்பட்டது? அப்படி தான் சீஷர்களும் நினச்சிருப்பாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வந்துச்சு. ஆண்டவர் பேதுருவுக்கு தரிசனத்தை காட்டுறார். என்ன தரிசனத்தை காட்டினார்? வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி அடித்து புசின்னு சொன்னார். அதுக்குள்ளே, அந்த துப்பட்டிக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு? என்னென்ன இருந்துச்சு? பன்னி இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, கோழி இருந்துச்சு, வாத்து இருந்துச்சு, இன்னும் என்னென்ன நினைங்களேன் சொல்லிக்குங்க, பாம்பு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, அசுத்தமானதை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் நல்ல ஒரு யூதன், நான் இப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆனால் ஆண்டவர் அடித்து புசி. எதுக்கு சொன்னார்? கொர்நேலியுவின் வீட்டில் இருந்த ஆள் வந்துச்சு, நீ அவனோட போ, சுவிசேஷத்தை சொல். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை. அங்கே பேதுரு சொல்கிறான், எனக்குமே இது புதுசு தான். என்னது? நான் எதுக்கு இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஆண்டவர், என்ன நடத்துன, எனக்குமே இது புதுசு. அப்போ ஆண்டவர் எப்படி ரெடி பண்ணுறாரு பாருங்க. அந்த இடத்துல பேதுருவுக்குள்ள இருந்த அபிஷேகம் பரிபூரணப்பட்டது. அந்த இடத்துல பரிபூரணப்பட்டது. பேதுரு ஒரு கொர்நேலியுவின் வீட்டிற்கு போனதுனால தான் அத்தனை அப்போஸ்தலர்களும் தேசம் தேசமா தெரு தெருவா எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை இடங்களுக்கு போகணும்னு போனாங்க. இல்லைன்னா எருசலேமுக்குள்ளேயே உட்காந்துருப்பான். ஏன்னா எருசலேம் தான் அவனுக்கு என்னது? கம்ஃபர்ட் ஜோன்.
ஆண்டவர் சொல்லி அந்த பின்மாறிய பொழிஞ்சு பரிசுத்தாவியானவரின் வழி நடத்துதலினாலே அனைத்து மக்களுக்கும் அவர்களை அனுப்பினார். அப்போ இன்றைக்கு நான் பரிபூரணப்படணும், நீங்கள் பரிபூரணப்படணும். வந்த வண்ணமாகவே நம்ம போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். நமக்குள்ள இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவு நமக்குள்ள நடக்கணும். நம்ம ஒரு பயிர் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பார்வையில் நம்ம வாழ்க்கை ஒரு பயிர். இந்த பயிர் பரிபூரணப்படணும். பச்சை கிளியும் வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் தின்னுட்டு அரிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படி அரிக்கிற வாழ்க்கை இருக்கும் பொழுது அறுவடை செய்ய ஆண்டவர் வரும் பொழுது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியாக நீங்கள் படிச்சிங்கன்னா அறுவடை பழுத்துருச்சு, முதிர்ந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டே வரும் பொழுது தேவனுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லுகிறான். நியாய தீர்ப்பின் நாள் வந்தது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் வரும் பொழுது உலகத்தில் இருக்கிற பயிர் முதிர்ந்தது. அப்போ அந்த முதிர்ந்த பயிருக்குள்ள அரிக்கப்பட்டு சாப்பிடப்பட்டு ஒன்றில்லாத குச்சியவா ஆண்டவர் தேடி வருவார்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் பலன் காக்கப்படணும்னா பரிசுத்த ஆவி என்னும் பின்மாறி உங்கள் வாழ்க்கையில் இறங்கணும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் திரும்ப 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 சொல்கிறான். எபேசியர் 2 அதிகாரம் 22 வசனம், எபேசியர் 3 அதிகாரம் 16 வசனம், அவர் மேல் ஆவிக்குள்ளாக மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனம், அவருக்குள்ள நம்ம மறுரூபப்படுகிறோம். இந்த எல்லா வசனத்திலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கிறது. எபேசியர் 2:22, எபேசியர் 3:16 சொல்லுகிறான், உள்ளான மனுஷன் ஆவிக்குள்ள பலப்படணும். இது எல்லாத்துக்கும் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அங்கே நீங்கள் இன்னும் அதில் முன்னாடி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம், நியாய தீர்ப்பு, இது அது இதெல்லாம் பேசிக்ப்பா. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியங்கள். நீ ரட்சிக்கப்படும் பொழுதே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து நீங்கள் வந்து ஏசப்பா வருவாரா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்வீங்க. இன்றைக்கி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுட்டிங்கன்னா ஆமான்னு தான் சொல்வீங்க. இன்றைக்கி நீங்கள் கம்யூன் எடுக்கிறீங்களா? ஆமாம் அப்படி சொல்லுவீங்க. ஆனால் அதை காட்டிலும் ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. அதை காட்டிலும் ஒரு அந்யோன்யம் ஆண்டவரோடு கூட இருக்குது. அது எப்போ நம்ம அனுபவிக்க முடியும்? எபிரேயர் 6:2 சொல்லும்படி பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணர்னா என்ன அர்த்தம்? அந்த பயிர் பூரணப்படுறது போல முழுமையாயிடுச்சுப்பா, அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. விவசாயி சொல்லுவான், இந்த பயிர், இந்த நெல் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும், அந்த நெல் சரியாக வளர்ந்துருச்சு, இந்த நெல் அப்படி இப்படின்னு விவசாயி சொல்லுவான். அதே போல் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், என் மகன் அறுவடைக்கு ரெடியாக இருக்கான், என் மகள் அறுவடைக்கு ரெடியாக இருக்கா. இந்த நிமிஷம் நான் போகணுன்னாலும் அவன் கையில் நிறைவான பலன் இருக்கிறது, அவன் கைகளில் நிறைவான அவள் கைகளில் பலன் இருக்குதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும். அதற்கு என்ன தேவை? பின்மாறியான பரிசுத்த ஆவியானவர் தேவை. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உமக்குள்ளே பலப்படணும்ப்பா, உண்மையில இசைவான மாளிகையாக நான் கட்டப்படணும். நல்ல வீடு கட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடை 4 செவரை மட்டும் கட்டிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு அழகாக இருக்குமா? சொல்லுங்கள், அந்த வீடு அழகாக இருக்குமா? பூசுனீங்கன்னா ஒரு அழகு வரும். எகிப்து தேசத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கெல்லாம் பூசவே மாட்டாங்க, அந்த செவுரு அப்படியே செங்கலாகவே அப்படியே தெரியும். அப்போ அந்த வீடுகளை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி, என்னடா இது இப்படி இருக்குது அப்படி யோசிப்போமா இல்லையா? ஏன் பூசி முடிக்கலையா அப்படி கேட்போமா? கேட்போம். சரி, பூசியாச்சு, ரூஃப் போட்டாச்சு, அதுக்கப்புறம் கதவும் வச்சாச்சு. ஆனால் அந்த வீடு அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி லைன் கொடுத்தாச்சு, ப்ளம்பிங் லைன் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் உள்ளே நீங்கள் பைப்பு மாட்டலை, லைட்டு மாட்டலை, இப்படிலாம் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? போய் குடியிருக்க முடியுமா? எலக்ட்ரிசிட்டி லைன் இருக்குது அதனால் நீ போ, அப்படி யாராவது போய் இரு அப்படின்னு சொன்னால் போவீங்களா? போக மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? லைட்டு மாட்டலைப்பா, ஃபேனு மாட்டலை, பைப்பு திறந்தால் தான் தண்ணி வரணும், பைப்பு மாட்டலைன்னு சொல்லுவீங்க. இதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம நல்லா ஜோடிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நல்ல சுத்தமான ஒரு வீடாக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கணும். அப்போ தான் நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். இல்லைன்னா வெறும் வீடு மாதிரி தான்,
அப்படியே நின்றுட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். அந்த வீடு இடிக்கப்படாது, ஆனால் நின்றுட்டே இருக்கும். ஒருவருக்கும் பிரயோஜனமாக இருக்காது. நம்ம வாழ்க்கை எப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால தான் பவுல் சொன்னால், ஆவியானவர்னால இசைவாய் இணைக்கப்பட்டு மாளிகையாக கட்டப்பட்டு வரீங்கன்னு சொல்கிறான். மாளிகைன்னு அவன் ஏன் சொல்லணும்? சாதாரண வீடாக கட்டப்பட்டு வரீங்கன்னு சொல்லியிருக்கலாமே. மாளிகையில் தான் அலங்காரம் நிறையா இருக்கும். மாளிகை தான் உள்ளேயும் அழகாக இருக்கும், வெளியும் அழகாக இருக்கும். மாளிகை தான் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். அடுத்தது, அவருக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது, இந்த பின்மாரியின் மழை ஊற்றப்படும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபப்பட்டுக்கிட்டே வருவோம். எப்படி இருப்போம்? மறுரூபப்படுவோம். யாரை மாதிரி சொல்லுங்க? யாரை மாதிரி? யாரை மாதிரி மறுரூபப்படுவோம்? அதுக்குள்ளே தூங்க போயிட்டீங்க, அப்படி தானே? யாரை மாதிரி மறுரூபப்படுவீங்க? சத்தமா? ஏசப்பா மாதிரி அது என்ன வெக்கம் அதில்? ஏசப்பா மாதிரி மறுரூபப்படுவோம். குழந்தைங்க பிறக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், வளர வளர வித்தியாசமாக இருக்கும். அதில் குடும்பத்தில் அவ்வளோ போராட்டம் இருக்கும். குழந்தை பிறந்தோடனே எல்லாம் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் வர்றவங்களாம் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இது அப்பா மாதிரி இருக்கும்பாங்க, இது அம்மா மாதிரி இருப்பாங்க, இது பாட்டி மாதிரி, தாத்தா மாதிரி. இன்னும் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் சொல்லுவாங்க, அது அத்தை மாதிரியே இருக்கும்பாங்க, மாமா மாதிரியே இருக்கும்பாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவள் வளர்ந்து வரும் பொழுது தான், அந்த முழுமை அடையும் பொழுது தான் என்ன சாடை நல்லா கரெக்டாக தெரியும். அதே போல தான் நம்ம வளர 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 யாரை போல மறுரூபப்படணும்? ஏசப்பா போல மறுரூபப்படணும். பிசாசை போல அல்ல, உலகத்தை போல அல்ல. அப்போ ஏசப்பா மாதிரி மறுரூபப்படணும்னா இந்த ஆவியானவருடைய பின்மாறி நமக்குள்ள வேலை செய்யணும். அது இல்லைன்னா நீங்கள் அப்படியே நோஞ்சாம்பயிறு மாதிரி தான் இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? நோஞ்சாம்பயிறு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அப்படியே இப்போ இந்த நிமிஷம் கூட வாடி போகிற மாதிரி இருக்கும், வாடி போகிற மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. பின்மாரியான ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். வெட்டுக்கிளிகளை அழிக்கிற ஆவியானவர் இருக்கணும். இந்த வெட்டுக்கிளி பச்சை புழுன்னு சொல்லும் பொழுது என்னென்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் அப்படி வருது, என்னென்ன பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோன்னு யோசித்து பாருங்கள். எத்தனை பிரச்சனைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து உங்களை அப்படியே நகட்டிட்டு போகுது. அப்படியே ஆண்டவர் பரிபூரணப்படுத்தும் பொழுது மெயினாக ஆண்டவர் செய்கிற காரியம், இந்த பயிரை அழிக்கிற பச்சை புழு, வெட்டுக்கிளி, இது எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? மழை பின்மாறி எனும் பரிசுத்த ஆவியானவரினால் அழித்து போடுகிறார். அப்போ நீங்கள் சொல்ல, எனக்கு என்னப்பா வெட்டுக்கிளி இருக்குது, எனக்கு என்னப்பா கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லையே. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேர விடாமல் உங்களை தடுக்கிற எல்லாமே ஒரு வெட்டுக்கிளி தான். உங்களை பலம் தர விடாமல் இருக்கிறது எல்லாமே ஒரு பச்சை புழு தான். அப்படியே நீங்கள் நினைக்கலாம், நான் பலம் தராமல் இருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். அல்ல, நீங்கள் பலம் தரலைன்னா ஏசப்பா சொன்னது போல், ஏசப்பா அத்தி மரத்தை பார்த்து என்ன சொன்னார்? அத்தி மரத்தை பார்த்து கனி இருக்குதான்னு பார்த்தார், அங்கே கனி இல்லை. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, அது கனியின் காலம் இல்லை. அது எப்படி காலம் இல்லை? கனியின் காலம் இல்லை. அப்போ ஏன் ஏசப்பா சபிச்சார் அந்த அத்தி மரத்தை? ஏன் சபிச்சார்? தப்பு தானே. அது கனி கொடுக்குற காலத்தில் தானே அத்திமரம் கனி கொடுக்கும். ஏன் சபிச்சார்? பாவம் தானே. அத்தி மரத்தை அப்படி சபிக்கக்கூடாது இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். கனி கொடுக்குற காலம் இல்லைப்பா, சீசன் இல்லை. அதில் ஒரு மறைவான காரியம் இருக்குது. என்ன? அத்தி மரம் கனி கொடுக்கும் பொழுது தான் இலைகள் நிறையா இருக்கும். இலைகள் என்ன செய்யும்? நிறையா இருக்கும். நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இலைகள் நிறையா இருக்கிற அத்தி மரத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போ அது என்ன பண்ணுது? இலைகள் நிறையா இருக்கும் பொழுது என்கிட்ட கனி இருக்குன்ற மாதிரி ஷோ காட்டிட்டு தானே இருக்காது, இருக்கா இல்லையா? ஷோ காட்டிகிட்டு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் கனியை தேடி அந்த மரத்துக்கிட்ட போகிறார். ஆனால் அங்கே கனி இல்லை. உடனே தான் அதை சபிக்கிறார். அது பட்டு போயிடுச்சு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. இலையா நிறைஞ்சு ஒரு ஷோ. என்ன ஷோ? நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். அப்போ தான் ஒரு தடவை ஒரு 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 சகோதரி அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்களாம் ஒரு பையன்கிட்ட. அந்த பையன்கிட்ட, டே ஆண்டவருக்குள்ளே இரு, நானும் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன், நீயும் ஆண்டவருக்குள்ளே இருன்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த பையன் கேட்டானா, அப்போ நாங்களாம் அண்ணா ஆண்டவர்கிட்ட வெளியவா நிற்கிறோம்,
நீங்கள் மட்டுமா உள்ளே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டானாம். ஏன் அதுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த ஒரு வெளிப்புறமான தோற்றத்தை வச்சே நம்ம என்ன செய்கிறோம், இவங்கெல்லாம் நல்லவங்க, நாங்கள் நல்லவங்க, ஏசப்பாக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய ஜீவத்தில்னா ஆண்டவர் அதை பார்க்கவே மாட்டார். உன்ட்ட கனியை தேடுவார். பயிர் முதிர்ந்துருச்சு, பயிரினுடைய பலன் எங்க? அந்த பலன் வரணும்னா ஆவியானவருடைய வேலை இருக்கணும், அங்கே ஆவியானவருடைய முதிர்ச்சி இருக்கணும். அந்த பலன் தராதபடி இந்த வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? செடிக்கு இந்த வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் பாரமாகவே இருக்காது. நீங்கள் நல்லா யோசிப்பாங்க. வெட்டுக்கிளியை கையில் தூக்கி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் வெட்டுக்கிளியை பார்த்துருக்கீங்க? முதல்ல பார்த்துருக்கீங்க. அப்போ வெட்டுக்கிளியை கையில் தூக்கி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்கும்? வெயிட்டாக இருக்குமா? ஒரு எலி வெயிட்டு கூட இருக்காது, ரொம்ப லேசாக இருக்கும். கேட்டர் பில்லர் பார்த்துருக்கீங்களா? பச்சை புழு, முசுக்கட்டை பூச்சின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது வர்றது தெரியுமா உங்களுக்கு? கம்பளி பூச்சி எடுத்துக்கோங்களேன். கம்பளி பூச்சி உங்கள் துணி மேலே உங்கள் மேலே ஏறினா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது வரதே தெரியாது. அப்படியே சாதாரணமாக ஜென்டிலாக வரும். செடிக்கு தெரியாது, ஆனால் ஜென்டிலாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும். அப்படி தான் பிசாசும் நம்ம வஞ்சிக்கிறான். அப்படி தான் பிசாசு என்ன செய்கிறான்? நம்ம வஞ்சிக்கிறான். நம்ம முதிர்ந்த ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது பிசாசு என்ன செய்வான்? ஜென்டிலாக வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடும். நம்ம வந்து வஞ்சிக்கிற அந்த பிசாசின் இடத்துலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற காரியங்கள்கிட்ட நம்ம தப்பிக்கணும்னா பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 10:3-4 நான் மாம்சத்திற்குரியவைகளாக இருந்தாலும் நான் மாம்சத்தின்படி போராடுறதில்ல. நம்முடைய அரண்கள் வாசிமா 2 கொரிந்தியர் 10:3-4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலனுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. என்னது? போராயுதங்கள். அந்த போராயுதங்கள் எப்படிப்பட்ட போராயுதங்களாக இருக்கணும்? மாம்சத்திற்குரியவைகளாக இருக்கக்கூடாது. நான் முதலே சொன்னேன், மழை பெஞ்சாதான் வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் அடிக்கப்பட்டு போகும். இதுக்கு நீங்கள் வேற எதை வச்சாலும் செடி தான் பாழாகும். அதே போல தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ மாம்சத்திற்குரிய போராட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்திட்டு இருந்தீன்னா இந்த மாம்சத்திற்குரியது அல்லாத பிசாசு கொண்டு வருகிற வஞ்சனையோடு இருக்கிற காரியங்கள் அழிக்கப்படாது. ஆவிக்குரிய விதத்தில் நீ போராடினாதான் இந்த பிசாசு கொண்டு வருகிற வஞ்சிக்கிற வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் அழிக்கப்பட்டு போகும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம அந்த அக்கினியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனத்தில் அங்கே யோவான் சொல்லுகிறான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்கிறான். அப்போ அப்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நம்மளை எதுக்கு நனைக்கணுங்கிறார். பின்மாறி வரும்பொழுது அந்த செடி ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். அந்த செடியை யாருமே அந்த டைமில் மூடி வைக்க மாட்டாங்க. அப்படி நனைகின்ற வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நனைந்திருக்கிற வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக அவசியம். அப்படி இருக்கும் பொழுதுதான் பிசாசின் வஞ்சனைகளுக்குள்ள நம்ம போய் விழமாட்டோம். பிசாசு நம்மளை அழிக்க முடியாது. நிறைய சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சாதாரணமாக வர்ற காரியங்களை எல்லாம் நம்ம வந்து ஆவிக்குரிய விதத்தில் போராடாமல் மாம்ச பிரகாரமாகவே போராடிட்டு இருக்கோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, மாம்சத்திலே போராடுறோம். சரி, ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு சுகமாகணும், ஆண்டவரே எனக்கு இதாகணும், ஆண்டவரே எனக்கு அதாகணும், ஆண்டவரே இதாகணும். நீங்கள் கொஞ்ச நேரம் அதெல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு, ஏசப்பா நீங்கள் வாங்க, என் வாழ்க்கையில் என் கூட இருங்க, ஏசப்பா நான் உமக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் ஜெபம் பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு காணாமையே போயிடும். கூட இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அப்போ நம்ம ஜெபிக்கக்கூடாதா? ஜெபம் பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் பிரதானமாக நம்ம கேட்குறது, ஐயோ பச்சை புழு இருக்கே, வெட்டுக்கிளி இருக்கேன்னு யோசிக்காமல் மழை பெய்யணும்னு கேளுங்க. மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அடிச்சுட்டு போயிடும். கடைசியாக
இந்த பின்மாறி பெய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? இந்த பின்மாறி பெய்யும் பொழுது முதல்ல வாசிக்கும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசிங்களேன். 22ஆம் வசனத்தை வாசி. யோவேல் 2:22. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே. போதும். அதே இது யோவேல் 1:10-11 வாசி திரும்பவுமா. வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் தீர்ந்து போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. இந்த 2 வசனங்களையும் நீங்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்களேன். யோவேல் 1:10-11-12, யோவேல் 1:4 இதெல்லாம் பின்மாறி இல்லாத வயல்களில் நடக்கிற காரியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை, அது பலனில்லாத வாழ்க்கை, வயல்வெளி பாழாய் போன வாழ்க்கை, களஞ்சியங்கள் பாழாய் வெறுமையாக கிடக்கிற வாழ்க்கை, திராட்சரசம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இல்லாத தனம், எல்லாரும் அப்படியே வெட்கி தலை குனிகிற காலம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னும் மழை ஊற்றப்படும் பொழுது யோவேல் 2:22 சொல்லுது, வெளியின் மிருகங்கள் கூட பயப்படாத, வனாந்திரத்தில் என்ன உண்டாகுமா? மேய்ச்சல்கள் உண்டாகும் சொல்றோம். வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காக்கும், காய்க்கும், அத்திமரமும் திராட்சரசமும் திராட்சை செடியும் பலனை தரும் சொல்றோம். அடுத்து நீங்கள் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, களங்கள் தியானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும் சொல்றோம். வழிந்தோடும். அப்ப வெறுமையிலிருந்து ஆண்டவர் பரிபூரணத்திற்கு கொண்டு போறார். ஹல்லேலூயா. யாரு வரும் பொழுது? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வெறுமையிலிருந்து ஆண்டவர் பரிபூரணத்திற்கு கொண்டு போறார். அங்கே வெறுமைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் வெறுமை இருக்கலாம். இது முடியல, அது முடியல, இது முடியல. பரிசுத்த ஆவியானவரை தேடுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேணும்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நிறைவு காணப்படும். அடுத்ததாக இன்னொரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? அடுத்த 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் ஆண்டவர் சொல்றார். பச்சித்த வருஷத்தின் விளைவு, பச்சித்த வருஷங்களின் விளைவு. அப்போ நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ சந்தோஷமா இருக்கு இல்லையா? பரிசுத்தாவின் நிறைவு வந்தாதான் இது நடக்கும். உலக பிரகாரமாக நீங்கள் எவ்வளவுதான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினாலும், சும்மா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இது நிறைவு வராது. பரிசுத்தாவியின் நிறைவு இருக்கும் பொழுது என்னென்னலாம் இழந்தீங்களோ, எந்தெந்த பலனெல்லாம் காணாமல் போச்சோ அந்த பலனெல்லாம் திரும்பி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். திரும்ப கொடுப்பார், திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கு ஏற்ற காலத்தில் என்ன செய்யணும்? பின்மாறி பெய்யணும். முன்மாறியிலே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, பின்மாறி வேணான்னு சொன்னீங்கன்னா அங்கே காரியம் வாய்க்காது. அடுத்ததாக வசனம் சொல்லுது, 26ஆம் வசனத்தில் பின்பகுதி 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் தெரியும்ல? இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல? என் ஜனங்கள் ஒருபோதும், அந்த வசனத்தை மாத்திரம்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அந்த வசனத்திற்கு பின்னணி என்ன? நான் முன்மாரியையும் பின்மாரியையும் தக்க நேரத்தில் வருஷிக்க பண்ணுவேன். முன்மாரியும் பின்மாரியும் தக்க நேரத்தில் வருஷிக்க பண்ணும் பொழுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலில் நம்ம இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரினால் நம்ம நிரப்பப்படும் பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டோம். சிங்கப்பூர் தேசத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷனுக்கு தொன்று தொட்டு அவங்க குடும்பத்தில் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுற மனுஷன் திடீர்னு என்ன ஆகிட்டாரு, நல்லா
ஏசப்பா பற்றி தெரிஞ்சவர் தான். ஆனாலும் கூட அவங்க பிஸ்னஸ்ஸு பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. அப்போ லாஸ் ஆன உடனே இந்த மனுஷன் ஒரு நாள் என்ன பண்ணார், தற்கொலைக்கு நேராக ஓடினார். கடற்கரையில் போய் உட்காந்துட்டு, நம்ம இப்படியே இந்த கடலில் என்ன செஞ்சிடலாம், அப்படியே போய் செத்துடலாம், இனிமேல் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ திடீர்னு ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கடற்கரையில் உட்காந்து அழுதுட்டுருக்கிறதுக்கு பதிலாக நீ எழும்பி ஆலயத்திற்கு போ, நான் சொல்கிறத செய் அப்படின்னார். இந்த மனுஷன் கொஞ்சம் திகைச்சு போனார். நான் பிஸ்னஸில் லாஸ் ஆனதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஆண்டவரே, இப்படிலாம் நான் ஒரு நாளும் உங்கள் சத்தத்தை நான் கேட்டதில்லையே அப்படின்னு நினச்சார். அப்போ திரும்பி ஆண்டவர் சொன்ன உடனே அவருக்கு நல்லா கேட்குது, சத்தமாக கேட்குது, யாரோ ஒருவர் பேசுகிறது போல் கேட்குது. இவர் திரும்பி பார்க்குறாரு, ஒருத்தரும் இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆலயத்திற்கு போனார். அப்போ ஆலயத்திற்கு போகும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது இனிமேல் இந்த மாதிரி செய். நீ இவ்வளவு நேரம் உன்னுடைய ஷேரை பார்க்குற, நீ இவ்வளவு நேரம் உன் பிஸ்னஸ் காரியங்களை பார்க்குற, நீ இவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, இவ்வளவு நேரம் ஆலயத்திற்கு போகிற. இப்போ நீ இதை ரிவர்ஸ் ஆக்க போகிற. என்ன ரிவர்ஸ் ஆக்க போகிற? டெய்லி காலையில் என் சமூகத்தில் இத்தனை மணி நேரம் நீ இருக்கணும். ஐயோ ஆண்டவரே, அதுக்குள்ளே பிஸ்னஸ் எல்லாம் லாஸாக முடிஞ்சிடும், எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். இல்லை, நான் அப்படி உன்னை கடன்லேருந்து வெளியே வரணும்னா நான் சொல்கிற மாதிரி செய். அவரும் அதை கீழ்ப்படைஞ்சார். காலையில் மணிக்கணக்காக உட்காந்து பைபிள் வாசிப்பார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவரை ஏவ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம பிஸ்னஸ் மேன்லேருந்து ஊழியக்காரனாக மாறிட்டுருக்கோமோ, அப்போ நம்ம பிஸ்னஸை யார் பார்த்துப்பா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரே, செய்யணும்னு செய்ய ஆரம்பித்தார். ஆனால் நாட்கள் போனது, நாட்கள் செல்ல இவர் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தாரோ, எவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தாரோ, அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய பிஸ்னஸ் வளர ஆரம்பிச்சது. அவ்வளவு அதிகமாக வளர ஆரம்பிச்சது. இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி தேசங்களில் அந்த ஃபார் ஈஸ்ட் ஏஷியாம்பாங்க, அதில் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் டீலராக அவர் இருக்கார். அவர் பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி விற்கிறது தான் அவருடைய வேலை. அந்த ஒவ்வொரு பில்டிங்கும் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே கடகடன்னு விற்றுரும் அவருடைய பில்டிங்ஸ். அந்த பில்டிங் விற்ற உடனே அவர் அந்த பில்டிங் வாசலில் பெருசாக ஒரு போர்டு வச்சுருவாங்க, சோல்ட் அவுட், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? சோல்ட் அவுட், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. இன்னமும் யாரு கேட்டாலும் அவர் சொல்கிற பதில் அதுதான். என்ன பதில்? நான் ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டேன், அவர் சொல்கிற காரியத்தை செஞ்சேன், என் பிஸ்னஸ் வளர்ந்துச்சும்பார். அப்போ பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன். நீங்கள் ஐயோ இப்படி நடக்குதுன்னு கீழானதை பார்க்காதீங்க, மேலேருந்து வர்ற பின்மாரியை தேடுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆட்டோமேட்டிக். அதை தான் ஏசப்பாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார். அப்படி நடக்கும் பொழுது உலக பிரகாரமாகவும் நமக்கு எல்லாமே பரிபூரணம் உண்டாகுது, அதே சமயத்தில் ஆவிக்குரிய விதமாகவும் பரிபூரணம் உண்டாகுது. ஆவிக்குரிய விதமாக எப்படி பரிபூரணம் உண்டாது? யோவேல் 2 அதிகாரத்தில் 28-29 வாசிங்க. அதை வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகள் மேலே, உன் குடும்பத்தில், ஊழியக்காரர் மேலே, ஊழியக்காரிகள் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நம்ம எப்பொழுதுமே இந்த சர்ச்சுக்கு வரும் பொழுதோ இல்லை எங்கே போனாலும் ஒரு ஆடியன்ஸ் மெம்பராகவே உட்காந்துட்டு போயிடுறோம். என்னைக்கு நீங்களாம் ஜோம் பண்ணி பிசாசு விரட்ட போகிறீங்க? என்னைக்கு நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்கிறவன் எந்திரிச்சு நடக்க போகிறான்? என்றைக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அயலகத்தார் அப்படியே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் ஒத்துக்க போகிறாங்க? அதுக்கு இங்கே இருக்க பிரசங்கங்கள் கேட்டால் பத்தாது. இங்கே நாங்கள் ஜோம் பண்ணுறதோடு போனால் பத்தாது. பரிசுத்த ஆவியின் மழையில் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் மழையில் நிரப்பப்படணும். ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்றார்.
யாவர் மேலும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு ஆண்டவர் பார்க்க மாட்டார், என்ன படிச்சிருக்கீங்கன்னு ஆண்டவர் பார்க்க மாட்டார், உங்கள் வயசை பார்க்க மாட்டார், உங்கள் இனத்தை பார்க்க மாட்டார், உங்கள் மதத்தை பார்க்க மாட்டார், எதையுமே பார்க்க மாட்டார். என்னை விசுவாசிச்சிட்டான்ப்பா, என்னை தேடுறான், ஊற்று அவன் மேலே என் ஆவியை, நான் பயன்படுத்துவேன்னு சொல்லுவார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது உங்களை பார்க்குறவங்க உங்களை பார்த்து சொல்லணும். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லணும், அம்மா என்னன்னு தெரில, உங்களை பார்த்தா என் கஷ்டத்தை சொல்லணும் போல இருக்குன்னு சொல்லணும். அவ்வளவு தூரம் உங்களுக்குள்ள ஆவியானவர் அனல் விட்டு எறியணும். அப்போ உங்கள் மேலே பிசாசு வஞ்சகமாக ஒரு வெட்டிக்கிளியோ ஒரு பச்சை புழுவோ அனுப்பினாலும் அது உங்களுக்குள்ளே எரிகிற அனலாக இருக்கிற அக்கினியாக இருக்கிற ஆவியானவரினால அது அப்படியே பட்டு போய் விழுந்துடும். இந்த வாழ்க்கை எனக்கு இன்னைக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் அப்படியே வந்த வண்ணமாகவே போகிற ஒரு வாழ்க்கை இல்லைப்பா. என் வாழ்க்கையில் நான் ஒரு அனலாய் அக்கினி பிளம்பாய் மாறணும். நான் முதிர்ந்த ஒரு பயிராய், நிறைவான பலனை கொடுக்கிற பயிராய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரே இன்றைக்கு என்ன நீங்கள் மாற்றுங்கப்பா, உம்முடைய ஆவியை என் மீது ஊற்றுங்க இயேசு சுவாமி. முன்மாறி மாத்திரம் அல்லப்பா, பின்மாறியையும் என் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் அற்புதங்களை காட்டிலும் முக்கியமானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கை. பரிசுத்தாவியின் நிறைவினால அக்கினி பிளம்பாய் மாறணும். ஆண்டவருக்குள்ள நீங்கள் கொழுந்து விட்டு எரியணும். அதுதான் முக்கியம். நீங்கள் பேசும் பொழுது ஜனங்க கேட்கணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கணும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக சாத்தியமாகும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவருடைய ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யோசிக்காத, ஆண்டவரே உம்மை பின்பற்றி வந்துட்டேனா நான் எப்படி என் குடும்பத்தை கவனிக்கிறது? ஆண்டவரே உண்மையே நான் தேடிட்டு இருந்தேன்னா என் வேலையை யார் பாப்பா? என் ஓனருக்கு யார் பதில் சொல்லுவா? அப்படி யோசிக்காதீங்க. இன்றைக்கி ஆண்டவரை முதல்ல தேடுங்க, உங்கள் ஓனர் உங்களை தேடுவார். ஆண்டவரை முதல்ல தேடுங்க, உங்கள் வேலையில் உயர்வு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவர் கூட நெருங்கி ஜீவிங்க, உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிங்க, உங்களுடைய இருக்கிற எல்லா வியாதிகளின் மத்தியிலையும் அவருடைய பலன் உங்களை பரிபூரணமாய் தாங்கும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பிரியமான சகோதரனே சகோதரியே, நாங்கள் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த திருச்சபைக்கு வர்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவருக்குள்ள அக்கினி பிளம்பா இருக்கணும். ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை எந்த திருச்சபைன்னு கேட்க மாட்டார். எவ்வளோ பலனப்பா வச்சிருக்க, எவ்வளோ கனிகளை வச்சிருக்கன்னு கேட்பார். எவ்வளவு தூரம் என்னோடு கூட ஜீவிக்கிறேன்னு கேட்பார். அதனால் இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து சொல்லுவீங்களா, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவாஞ்சல். நல்ல சாதாரண ஒரு சரணம், பழைய பாட்டு. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உன்னதத்தின் ஆவி எனக்குள்ள வரணும்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையை மாற்றனாப்பான்னு சொல்லுங்க. பின்மாறி என் மீது ஊற்றப்படணும் சொல்லுங்க. கட்டுகள் அருந்து போகிற பரிசுத்த ஆவியானவர் என் மீது ஊற்றப்படணும்னு சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமா பாடுங்க. உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலாலம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ
பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி, பின்மாரியாக இன்று ஏசப்பா, இன்றைக்கு ஆவியானவரே என் மீது நீங்க பொழிந்தருளுங்கன்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என் மீது நீங்க ஊற்றப்படும் சொல்லுங்க. உன்னதத்தின் ஆவி பின்மாறிய என் மீது ஊற்றப்பட வேண்டும்னு சொல்லுங்க. ஊற்றப்பட வேண்டும். எனக்குள்ள நீர் ஊற்றப்படுங்கப்பா, ஊற்றப்படுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க சத்தத்தை தான் நான் கேட்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் எனக்கு கேட்கணும். வேற எதுவுமே கேட்க தேவையில்ல. ஆண்டவர் உங்கள் மத்தியில இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது எல்லா கட்டுகளும் அறுந்து போகும். உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டு அறுந்து போகும். உன் வியாதி அறுந்து போகும். உன்னுடைய வீட்டில் இருக்கிற துக்கம் அறுந்து போகும். உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை, சண்டை, சச்சரவு அறுந்து போகும். உன் மூளையில இருக்கிற குழப்பங்கள் மாறும். உன் உன் இருதயத்தில் இருக்கிற பயம் நீங்கி போகும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். என் ஜனங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு கேளு, பரிசுத்த ஆவியே என் மீது ஊற்றப்படுங்கப்பா. என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கன்னு கேளு. என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படணும்னு கேளு. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, நீ பேசும் பொழுது உன்னுடைய கணவர் ரட்சிக்கப்படுவா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, நீ பேசும் பொழுது உன்னுடைய கிராமமே கேட்கும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது உன்னை பலவீனப்படுத்துகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமம் சபித்து அப்புறப்படுத்தும். உன்னை பலப்படுத்தும். உனக்குள்ள இருக்கிறதான எல்லா குழப்பங்கள், குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். வெட்கப்பட்டு போவார்கள். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா, நான் குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்றியா? இன்றைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆவியானவரே என் கூட வாங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஆவியானவரே என் குடும்பத்தை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்கப்பா, நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லு. ஆவியானவர் நடத்தும் பொழுது ஒரு ஸ்டெப்பு கூட நீ இடறி விழ மாட்ட. உன்னுடைய எதிர்கால ஆண்டவருக்குள்ள செக்யூரா இருக்கும். உன்னுடைய எதிர்கால ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டு இருக்கும். இன்றைக்கு சொல்ல, ஆண்டவரே இன்றைக்கு, ஆண்டவரே இன்றைக்கு என் இருதயத்திற்குள்ள, என் வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்திற்குள்ள நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா. நான் உம்மை பார்க்கணும் இயேசு சுவாமி. நான் உம்மோடு கூட பேசணும். நான் உம்மோடு கூட வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு நேரம் தர்றேன். திருச்சபை மக்களே, இன்றைக்கு உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கேளுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கேளுங்க. பின்மாரியான பரிசுத்த ஆவியானவர் என் மீது ஊற்றப்படணும்ப்பா, ஊற்றப்படணும். அந்நிய பாஷைகள் பேசினா மட்டும் பத்தாது ஆண்டவரே, வரங்களினால நிரப்பப்படணும். அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும்ப்பா. நான் உம்மை பார்க்கும் பொழுது வெறும் கையா வந்து நிற்க கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகட்டும். என்னுடைய குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகட்டும். என்னை அனலாய் மாற்றும். என்னை அக்கினி பிளம்பாய் மாற்றும் சொல்லுங்க. அக்கினி பிளம்பாய் மாற்றும். பச்சித்த வருஷத்தின் பலனை எனக்கு திரும்ப தாங்கப்பா. இத்தனை வருஷம் நீ எத்தனை காரியங்களை இழந்திருக்க இல்லையா? எத்தனை நேரம் ராத்திரியெல்லாம் தூங்காம இருந்திருக்க. எத்தனை நேரம் ஆண்டவரை நோக்கி அழுதுருக்க. ஆண்டவரே, என் இருதயத்தின் பாரமெல்லாம் உமக்கு தான்ப்பா தெரியும். என் குடும்பத்துல இப்படி இருக்கே, என்னை சுற்றி இப்படி நடக்குதே. எத்தனை நேரம் ஆண்டவர்ட்ட கண்ணீரோடு ஆண்டவர்ட்ட கேட்டிருக்க. எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு சந்தோஷம் இல்லையே, நான் செய்யறதெல்லாம் ஃபெயிலியரா போதே, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஆண்டவரே, நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் நான் மேலே வர முடியலையே, எனக்கு சுகம் இல்லையே, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு சுகம் இல்லையே. எத்தனை நாள் ஆண்டவர்ட்ட கேட்டிருக்க.
எபனேசரே, எல்யேசேர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இத்தனை வருஷம் போன பலனெல்லாம், இழந்து போன பலனை எல்லாம் திரும்ப தாங்கன்னு சொல்லுங்க. பச்சித்த வருஷத்தின் பலனை திரும்பவுமா எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லுங்க. முன்மாறியும் பின்மாறியும் எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. தெரிஞ்ச இந்த பாராகிராஃப் பாடுங்க. பச்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தே, முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தே, முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தே. சந்தோஷமா சொல்லுவோம். அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏலேசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தே நன்றி, ஏலேசேர் ஏலேசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. பச்சித்த வருஷத்தின் பலனை திரும்பவுமா சொல்லுங்க. பச்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப எனக்கு தரீங்கப்பா. நான் கடன்ல கஷ்டப்பட்ட வருஷத்தின் பலனை திரும்ப எனக்கு தரீங்க. சந்தோஷத்தை இழந்த வருஷத்தின் பலனை திரும்ப எனக்கு தரீங்க. வியாதியில கஷ்டப்பட்ட நேரத்தை நீங்க திரும்பமாய் சுகமாய் எனக்கு தரீங்க. சமாதானம் இல்லாம கஷ்டப்பட்ட நேரங்களை சந்தோஷமா எனக்கு திரும்ப கொடுக்கறீங்கன்னு சொல்லுங்க. வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தே, பச்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தே, முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தே, முன்மாறியும் பின்மாறியும் சரியான நாளில் தந்தே. ஏலேசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தே நன்றி, ஏலேசேர் ஏலேசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏலேசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தே நன்றி, ஏலேசேர் ஏலேசேர் அனுதினம் சொல்வேன் நன்றி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்தை கேட்கிற அருமையான மக்களே, கர்த்தர் பச்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப கொடுப்பார். பச்சை புளியும் வெட்டுக்கிளியும் அழிக்கப்பட்டு போ, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துல நம்ம உறுதியா படித்துக் கொள்ளுவோம். ஏசப்பா, நீங்க கொடுக்க போற பலனுக்காய் ஸ்தோத்திரம், பின்மாரிக்காய் ஸ்தோத்திரம். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உம்முடைய பிள்ளை, நான் நிறைவான பலனை தருவேன் சொல்லும். நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும். ஏசப்பா, நீர் எங்களோடு கூட வந்தக்கா ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கா நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும்
மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாம்